ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ராஜபாளையத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சாஸ்தா ஃபால்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடம் வந்து ஃபாரஸ்ட் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குங்க. இங்கே செக் போஸ்ட் வரைக்கும் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் வரலாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வெஹிக்கிளில் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இந்த வெஹிக்கிளில் போகிறதுக்கு 40 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கங்க பெர் ஹெட்டுக்கு. இங்கே வந்து 10 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 40 ருபீஸ்க்கு தரமான ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இங்கே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா வைல்ட் அனிமல்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து மான் பார்த்தோங்க. இந்த போகிற பாதையே வந்து டீப் ஃபாரஸ்ட்டுங்க. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணி உள்ளே போகணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஃபால்ஸ் வருங்க. சாஸ்தா ஃபால்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்துட்டோங்க. இங்கே எல்லாருமே வந்து லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கீழே வந்து செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணிடுறாங்க. பிளாஸ்டிக்லாம் இங்கே வந்து கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாதுன்னு செக் பண்ணி தான் நம்மளை அனுப்புகிறாங்கங்க. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணும். அதுக்கப்புறமா வந்து ஃபால்ஸ் வருங்க. எங்களுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்ததில்லை. ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் பாறை, பெரிய பெரிய பாறையாக தான் இருந்துச்சு. வயசானவங்க நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பெரிய பெரிய பாறையில் வந்து காலை வச்சு நடந்தீங்கன்னா ஈஸியாக நடந்துடலாம். சின்ன கல்லை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. இங்கே வந்து கண்டினியூவாக நிறைய ஸ்பாட் இருக்குங்க குளிக்கிறதுக்கு. இங்கே சம்மர்னால கொஞ்சம் வந்து தண்ணி ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. முன்னாடி போகிறவங்க ஏற்கனவே வந்திருக்காங்க போல், அதனால நம்மளுக்கு வந்து அவங்க தான் பாதை சொல்லி கூப்பிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. போகிற பாதையிலே வந்து நிறையா குளிக்கிறதுக்கு வந்து ஸ்பாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாட் வந்து இப்போ வரும் பாருங்களேன். இந்த இடமே வந்து தண்ணி வந்து கிளியராக இருந்துச்சு. ஒரு குட்டியாக வந்து தண்ணி போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே நாங்கள் யாருமே குளிக்கலை. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து அப்படியே உள்ளே போனோம். இது வந்து செகண்ட் ஸ்பாட்டுங்க. இங்கேயும் தண்ணி பாருங்களேன், செம்ம கிளியராக இருக்குது பாருங்களேன். அந்த கல்லெல்லாம் நல்லாவே தெரியும். ஒரு குட்டியாக ஒரு ஃபால்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். என் கூட வந்தவங்க அங்கே கொஞ்சம் பேர் போயிட்டாங்க குளிக்கிறதுக்கு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நடந்து மேலே ஏறி போக ஆரம்பித்தோங்க. பாதை எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்னதாக ட்ரெக்கிங் போன மாதிரி இருக்குங்க. மேலே ஏறி வந்ததுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. செம்மையாக இருந்துச்சு. தண்ணிலாம் அவ்வளோ கிளியராக இருந்துச்சுங்க. நாங்கள் வரப்போ ஏற்கனவே வந்து கொஞ்சம் பேர் வந்து அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சம்மருக்கு அதுக்கும் தண்ணி வந்து நல்ல கிளியராகவும் கூலிங்காகவும் இருந்துச்சுங்க. தண்ணியை பார்த்தோன்னா அச்சு இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் நிற்காமல் குதிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா கீழே வந்து மீன் கடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த மீன் கடிக்காக அவர் வந்து நிற்காமல் குதிச்சுக்கிட்டே இருக்கார். நானும் அப்படியே உள்ளே இறங்கிட்டேங்க தண்ணிக்குள்ளே. நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. நம்மளுக்கு பின்னாடி வந்து தெரியுது பாருங்களேன், அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கேருந்து தான் வந்து இங்கே வந்து தண்ணி வரதா சொன்னாங்க. நிறையா ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதனால் பயம்லாம் இல்லை, சேஃப்டியாக குளிக்கலாம். ரொம்ப ஆழமும் இல்லை. சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் தெரிஞ்சு பாருங்களேன், அங்கேயுமே வந்து சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கேயே வந்து நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்தாலுமே குளிக்கலாங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஸ்பாட் நிறையாவே இருக்குது. எங்களுக்கு குளிச்சு முடிச்சது பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். லெமன் சாதம் கொண்டு வந்திருந்தோம். எக் கிரேவியும் லெமன் சாதமும். தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு, சூப்பராக இருக்குன்னு சொன்னால். நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து குளிக்கிறதுக்காக உள்ளே இறங்கிட்டோம். எல்லாருமே லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாங்க. ஆனால் எல்லாருமே க்ளீனாகவே வச்சுக்கிட்டாங்க. யாரும் வந்து குப்பை வந்து நிறையா போடலை. அங்கங்கே பாறையாக இருந்துச்சா, அங்கங்கே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு கூட குளிக்காமல் அங்கேயே உட்காந்து தண்ணிக்குள்ளேயே உட்காந்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு.
அச்சுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. 2 பேரும் அவன் கையை விடவே இல்லை, பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல. குட்டீஸுக்கு பயமே இல்லாமல் நம்ம விட்டுருந்தாங்க. நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, எந்த பயமும் இல்லை. ஆனால் நேரம் ஆக ஆக வந்து ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அதனால் இந்த ஸ்பாட்டில் வந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே நாங்கள் வந்து நல்லா குளித்து ஆட்டம் போட ஆரம்பிச்சாச்சுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து குளுக்குளுன்னு இருந்துச்சு. தண்ணிலாம் அவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன். ஃப்ளோவாக போய்கிட்டே தான் இருந்துச்சு, நிற்கவே இல்லை தண்ணி. அவ்வளோதாங்க. இங்கே 4 மணி வரைக்கும் தான் அலோடு, அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் அதனால் குளிச்சுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் கீழே இறங்கி வர்றதுக்கும் வெஹிக்கிள் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. காலையிலுமே வந்து வெஹிக்கிள் வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் வெயிட் பண்ணவே இல்லை ரொம்ப நேரம். கண்டினியூவாக ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ட்ரிப்பு வந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா இந்த இடம் சூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ட்ரெக்கிங் போன மாதிரியும் இருக்கும், டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போனதாகவும் இருக்குங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க குட்டீஸ்லாம். தேங்க்யூ.